தொலைநோக்கை சிந்தித்த தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய நினைவு நாள், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் என்று இது இரண்டையும் இணைத்து தலைப்பு சட்டமும் சமூக வழக்கறிஞரும். இந்த தலைப்பை எடுத்ததற்கான காரணங்கள் ரெண்டு. முதல் காரணம், நான் ஒரு அரை மணி நேரத்திற்குள் முடிக்கணும்ன்றனால நேரடியாக தலைப்புக்குள்ள போறேன். உண்மையாகவே இங்க சட்டம் தான் பெருசா? எப்பவுமே ஒரு வார்த்தை இருக்கும், லெக்ஸ் சுப்ரீமஸ். லாட்டின் மேக்சிம் அது. சட்டம் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் முதலில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெக்ஸ் சுப்ரீமஸ். லெக்ஸ் சுப்ரீமஸ் அப்படின்னா சட்டமே மேலானது. சட்டமே மேலானது அப்படின்னா அது எந்த வகையில் சட்டம் மேலானது, யாருக்கு மேலானது, யாரை மேன்மைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது? இந்த மூன்று கேள்விகளையுமே இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்துல நீங்க எங்கனாலும் பொருத்தி பார்க்கலாம். யாருக்காக அந்த சட்டம் இயற்றப்பட்டது, யாருடைய மேன்மைக்காக அந்த சட்டம் இயங்குகிறது, யாரை மேலானவர்களாக இந்த சட்டம் கருதுகிறது. அப்ப இந்த பார்வையில் இந்தியாவை ஒப்பிட்டுதான் இந்த தலைப்பை எடுத்தோம். சமூக வழக்கறிஞர் அப்படின்றது இரண்டாவது செய்தி. பெரியார் என்பவர் சமூக வழக்கறிஞர் அப்படின்றத நான் சொல்லி தெரிய தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். எந்த இடத்தில் பெரியார் சமூக வழக்கறிஞரா நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு சட்டம் மேலானது. ஆனால் சமூகத்தில் நின்ற, இன்றும் நீடித்து நிலைக்கக்கூடிய, நம்முடைய குரலாய் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் என்ற சமூக வழக்கறிஞருக்கு சட்டம் மேலானதல்ல, மனித சமத்துவம் தான் மேலானது. அதனாலதான் சட்டத்தை பெரியார் எப்படி பார்த்தாரு என்ற ரீதியிலும், பெரியார் என்பவர் எந்தெந்த இடத்தில் சமூக வழக்கறிஞராக பேச முடியாதவர்களுக்கு, வாயிருந்தும் பேச முடியாதவர்களுக்கு, உயிரிருந்தும் துணிச்சல் இல்லாதவர்களுக்கு, முதுகெலும்பிருந்தும் நிமிர்ந்து நிற்க முடியாதவர்களுக்காக எந்தெந்த இடத்தில் வாதாடினார் என்பதற்காக தான் இந்த தலைப்பு. முதல்ல பெரியார் யாரு அப்படின்னு கேட்டா, அத நம்ம நிறைய சொல்றோம். பெரியார் ஒரு பகுத்தறிவாளர், கடவுள் மறுப்பாளர், புரட்சியாளர். பெரியார் பெண்ணுரிமைக்காக பெரியாரை போல யாரும் பேசல. ஜாதி ஒழிப்பினுடைய கடைசி எல்லை வரை சென்று பெரியார் சமர் செய்தார், கடவுளை போட்டு உடைத்தார், மனிதநேயர் பெரியார். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடியது. ஆனால் பெரியாரே அவரை பற்றி என்ன சொல்லுகிறார், அதுதான் முக்கியம். பெரியாருக்கு ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அது என்ன வழக்கம்னா, அவருடைய பெயரை புனை பெயரிலே அவரை பற்றி அவரே குடியரசில் நிறைய தலையங்கம் எழுதுறாரு. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு தலையங்கம் 1936 வருது. இதை காணொளி வாயிலாக காணக்கூடிய இளைஞர்கள் வாய்ப்பிருந்தால் அந்த தலையங்கத்தை மீண்டும் மீண்டும் வாசிக்கணும். ஏன்னா பெரியார் மீது இன்னைக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களே, அவர் கொஞ்சம் குறைவா எங்களை திட்டிருக்கலாம், ரொம்ப பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன் பெரியார் ரொம்ப பேசினாரு, ஏன் கடுமையா பேசினாரு? எந்த இடத்துலயுமே பெரியார் ஒரு சாஃப்ட் டோன்ல யாரையுமே அப்ரோச் பண்ணல. இப்ப ஐயா மருத்துவர் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தினப்ப எல்லார்கிட்டயுமே அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, பழகுறாங்கன்னாங்க. இது பெரியார் பாணியே கிடையாது. பெரியாருடைய பாணி என்பது அமைதியான ஒரு டோன்ல பெரியார் யாருக்கிட்டையுமே பேசல. ஏன் பேசலன்னு கேட்டா, அன்றைக்கு பெரியார் அமைதியான டோன்ல பேசியிருந்தாருன்னா இன்றைக்கு மதிவதனி இந்த டோன்ல பேச முடிஞ்சிருக்காரு. அன்றைக்கு பெரியார் கடுமையாக வாதாடியதன் விளைவுதான் இன்றைக்கு நாம பேச முடியுது. அப்ப 1936 பெரியார் ஒரு தலையங்கம் எழுதுகிறார். அவரை பற்றி அவரே ஈவேரா என்ற தோழர் ஈவேரா என்ற சொற்களை பயன்படுத்தி எழுதுறாரு. அப்ப பெரியார் என்ன சொல்றாருன்னா, ரெண்டு விஷயங்களை முன்னிறுத்துறாரு. பணத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் காரியம் செய்யக்கூடியவர்கள் தான் பயப்படணும். பணத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் காரியம் செய்யாத யாரும் பயப்பட தேவையில்லை, அவங்களுக்கு எந்த குறையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பெரியார் சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப முக்கியமானது. இந்த துணிச்சல், இந்த பயமற்ற தன்மை எதற்கு பெரியாருக்கு வந்திருக்கு அப்படின்னு பெரியார் சொல்றாரு. நான் ஒருபோதும் நான் சொல்வதை கேட்டுதான் ஆக வேண்டும்னு நான் யாரையும் நிர்பந்திக்கல. கேட்டா கேள்வி, கேட்கலன்னா போன்னு சொல்றேன். இதனுடைய அடிப்படை அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னுடைய கொள்கையாகவே இருந்தாலும் அதனால் யாரையும் நான் அடிமைப்படுத்த விரும்பவில்லை. இந்த சுதந்திர சிந்தனை தான் சுயமரியாதையினுடைய இறுதி புள்ளி. பொதுவா இங்க சுயமரியாதைனா என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, யாருக்கும் நான் அடிமை இல்ல, நான் யாருக்குமே அடிமையா இருக்க மாட்டேன், என்ன பார்த்து நீ சூத்திரன்னு சொல்லக்கூடாது, என்ன பார்த்து நீ வேசி மகன்னு சொல்லக்கூடாது, என்ன பார்த்து நீ தாழ்ந்தவன்னு சொல்லக்கூடாதுன்னு
என்னை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாதுன்ற உணர்வை தான் சுயமரியாதைன்னு நினைக்கிறோம். ஆனால் பெரியார் பார்வையில் எது சுயமரியாதைனா, என்னை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு எப்படி நினைக்கிறோமோ அது போல் நாமும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. அந்த சுயமரியாதையினுடைய எல்லை பெரியார் எப்படி சிந்திக்க வைக்குதுன்னா, என்னுடைய கொள்கையாகவே இருந்தாலும் அந்த கொள்கை இந்த சமூகத்திற்கு பயன்படும் என்று தெரிந்தாலும், இந்த கொள்கையால் தான் மனித சமத்துவம் சாத்தியம் என்று தெரிந்தாலும், இந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று நான் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டேன் என்ற இடத்தில் பெரியார் நிற்கிறார். இத சொல்லிக்கிட்டே வர்றப்போ எந்த இடத்தில் பெரியார் சமூகத்திற்காக வாதாடினார் அப்படின்னு சொன்னா, அவரை பற்றி சொல்லுகிறார். தோழர் ஈவேரா ஒருபோதும் கொள்கை வீரராக மட்டும் இருந்ததல்ல, அவர் ஒரு காரிய வீரர் என்று பெரியாரை பற்றி பெரியாரை சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு பெரியார் என்ன சொல்றாருன்னா, கொள்கை வீரராக இருப்பது எளிது. அந்த வார்த்தையை பாருங்க. கொள்கையை வண்டி வண்டியாக சொல்வதற்கு இங்க ஆட்கள் இருக்காங்க, கொள்கையை பரப்புவதற்கு இங்க புத்தகங்கள் இருக்கு. அந்த கொள்கையை மட்டும் சொல்லிவிட்டு ஜெயிலுக்கு போவது என்னோட வேலை இல்ல, நான் மரணிப்பதற்குள் காரியம் சாதித்தே ஆக வேண்டும் என்று 1936 பெரியார் சொல்றார். அப்ப சாவதற்குள் நான் காரியம் சாதித்துதான் ஆக வேண்டும்னா, இவர் எந்த இடத்தில் அந்த காரியங்களை சாதித்தார் அப்படின்னா, ஜாதி ஒழிப்பு என்ற தளத்தில் பெரியார் சாதித்த சாதனை தான் இந்த சட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்டது. சட்டம் தான் மேலானது, சட்டத்தை நீ கேள்வி கேட்டனா அவ்வளவுதான். இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சுன்னா, ஆண்டவனை பார்த்து நீ கேள்வி கேட்க கூடாது, கடவுளை பார்த்து நீ கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டனா உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. எப்படி கடவுளை பார்த்து கேள்வி கேட்க கூடாதோ அதே போல் சட்டத்தை பற்றி கேள்வி கேட்பதற்கல்ல, கருத்து சொல்லுவதற்கு கூட உரிமை இல்லை அன்றைய காலகட்டத்தில். ஆனா இன்னைக்கு எப்படி அதை மாறிடுச்சுன்னு சொன்னா, ஒரு தீர்ப்பு வருகிறது என்றால் அந்த தீர்ப்பை அலசி ஆராய்ந்து, இந்த தீர்ப்பு எங்களுக்கு பாதகமாக இருக்கிறது, நீ 10% இடஒதுக்கீடு கொடுப்பது அன்கான்ஸ்டிடியூஷனல், அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று பேசக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு வீதிகளிலே பெரியார் நமக்காக வழக்காடினார், வாதாடினார். எப்படி பெரியார் வாதாடினாரு, யாருக்கு எதிராக வாதாடினாரு அப்படின்னு சொன்னா, பெரியாருக்கு 2 நெருக்கடி இருந்தது. ஒரு நெருக்கடி, அக்யூஸ்ட் யாருன்றத பட்டியலிடுறதுல பெரியாருக்கு நெருக்கடி இருந்தது. ஏன்னா முதல் அக்யூஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஜாதிகளையும் இந்த ஜாதியால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களையும் பூர்வ குடிகளையும் நீ ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், நீ எல்லாம் தாழ்ந்தவன், நீ எல்லாம் கீழ் ஜாதி, இழிஜாதி, பஞ்சமன், சூத்திரன் என்று கட்டமைத்த பார்ப்பனர்களை பெரியார் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா நிறுத்துறாரு. பார்ப்பனர்கள் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட்னு சொன்னா, இந்த பார்ப்பனர்கள் அக்யூஸ்டா மாறினதுக்கு இல்ல அக்யூஸ்டா இருக்கிறதுக்கு காரணமா இருப்பாங்கல்ல. ஒரு கொலையை செய்துட்டா இந்த கொலையை செய்ததற்கான காரணங்கள் இருக்கும்ல, அந்த கொலைக்கு தூண்டியவர்கள் இருப்பாங்கல்ல. அப்ப பார்ப்பனர்கள் அடிமைப்படுத்துறாங்க. எதை பேசா வச்சு, எதை இவர்கள் மூலதனமாக வைத்து அடிமைப்படுத்துறாங்கன்னா, ஜாதியையும் மதத்தையும் கடவுளையும். அப்ப பெரியார் என்ன பண்றாருன்னா, இது எல்லாத்தையுமே எதிர்த்தரப்பாக நிறுத்தி இந்த எதிர்த்தரப்புகளை ஒரே ஆளாக நின்று வாதாடுறார். கடவுளுக்கு எதிராகவும் வாதாடுகிறார், ஜாதிக்கு எதிராகவும் வாதாடுகிறார், மதத்திற்கு எதிராகவும் வாதாடுகிறார், பார்ப்பனருக்கு எதிராகவும் வாதாடுகிறார். இது முதல் நெருக்கடி. 2வது நெருக்கடி என்னன்னா, எந்த மக்களுக்காக வாதாடினாரோ, எப்படி ஒரு அட்வொகேட் நல்லா கேஸ் நடத்திக்கிட்டே இருப்பாரு. கேஸ் நடத்திக்கிட்டே இருக்கிறப்போ இவங்களுக்கு அந்த வழக்கறிஞர் மீது அதிருப்தி இருந்துச்சுன்னா, வேணாம் அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுங்க, நான் கேஸ வேற அட்வொகேட் கிட்ட கொண்டுட்டு போறேன்னு அந்த வழக்கு கொடுக்க அந்த தரப்பு சொல்லுவாங்க. இதுலயாவது நேர்மையான ஒரு தன்மை இருக்கும், எனக்கு நீ வழக்கறிஞரா வேணா, வேற ஒருத்தட்ட நான் போறேன். ஆனால் பெரியாருக்கு இந்த சமூகத்தில் நடந்தது என்ன அப்படின்னா, நமக்காக தான் பெரியார் வாதாடுகிறார் என்பதே தெரியாத சமூகம் பெரியாரை எதிராளியாக நிறுத்தி, பெரியாரை தங்களுக்கு எதிரானவராக நிறுத்தி பார்க்கக்கூடிய சூழல் இன்றைக்கும் இருக்கு. ஆனா இதை 2 நெருக்கடிகளையும் பெரியார் எப்படி சமாளித்தார்னு சொன்னா, யாரோ என்னமோ பேசுங்க, என்னுடைய வேலை என்பது நீதி வாங்கி தருவது. சட்டம் சட்டப்படி இருக்கும். ஆனால் சமூகத்தில் இருந்த பெரியார் என்ற வழக்கறிஞர் நீதிப்படி இருந்தார். என்னுடைய வேலை சமூக நீதியை வாங்கி தருவது, அந்த சமூக நீதியின் மூலமாக பொருளாதார நீதியை அடைய செய்வது,
பொருளாதார நீதி அடைகின்ற போது அரசியல் நீதி தன்னால் வரும் என்று முதலில் பெரியாருடைய பார்வை சமூக நீதியில் இருந்தது. அப்ப இந்த சமூக நீதிக்கு எது தடையா இருக்குன்னா ஜாதி தடையாக இருக்கிறது. அந்த ஜாதி எங்க போய் ஒளிஞ்சுக்குதுன்னு பார்த்தா, எப்படி கோவில் கருவறைக்குள் ஜாதி போய் ஒளிந்து கொண்டதோ அதே போல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்குள் ஜாதி ஒளிந்திருக்கிறது என்பதை பெரியார் கண்டுபிடிக்கிறார். அத பெரியார் கண்டுபிடிச்ச விதம் எப்படி இருக்குன்னா, நான் வெளிப்படையா சொல்றேன், என்ன அறிமுகப்படுத்துறப்ப தங்க பதக்கம்னு சொன்னாங்க. இந்த தமிழ்நாட்டில் கோல்டு மெடல் வாங்கின ஏராளம் பேர் இருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன்லயே கோல்டு மெடல் வாங்கினவங்களா இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட போய் இன்னைக்கு நீங்க கேட்டாலும் அரசியலமைப்பு சட்டத்தில் ஜாதி பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாதுன்ற பதில் வரும். அதுவே கொஞ்சம் பெரியார் மீது வெறுப்பா இருக்கவங்களா இருந்தா எங்க காட்டுங்க பாப்போம், எந்த இடத்துல இருக்குன்னு பாப்போம் என்று கேட்பார்கள். அப்ப 2022 புரிந்து கொள்ள முடியாத செய்தியை 1950 பெரியார் பேசுறாரு. இந்த வருடத்தை நம்ம குறிச்சுக்கணும். ஏன் குறிப்பா நம்ம யோசிக்கணும்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் பெரியாருக்கும் சண்டை மூட்டி விடுறோன்ற பேர்ல, அவர்களுடைய பின்பற்றக்கூடியவர்களுக்கு சண்டை மூட்டுறோன்ற பேர்ல பாத்தீங்களா, பெரியார் அம்பேத்கர் இறந்த பிறகுதான் சட்டத்தை எரிச்சாரு, அம்பேத்கர் இருக்கிறப்ப பெரியார் சட்டத்தை எரிக்கல, அப்ப பெரியாருக்கு அம்பேத்கர் எழுதின சட்டத்து மேல கோபம் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்க்கிறார். 1950 சட்டம் வந்த உடனேயே பெரியார் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எதிர்த்தார். அதன் விளைவுதான் 1951 முதல் சட்டத்திற்கு. இதை அம்பேத்கர் ஒப்புக்கொள்கிறார். நீங்க சொல்வது சரிதான், நான் இந்த சட்டத்தை எழுதுகிற போது ஒரு வாடகை குதிரையாக பயன்பட்டேன், என்னுடைய கைகளை பிடித்து பார்ப்பனர்கள் எழுத வைத்தார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அதை ஒப்புக்கொள்கிறார். அப்ப இந்த சட்டம் பாதுகாக்கப்படுகிறது, இந்த ஜாதி பாதுகாக்கப்படுகிறதுனா என்ன காரணம்? நான் அதற்கு ஒரு காரணம் என்ன யோசிக்கிறேன்னா, உலக நாடுகள் முழுவதும் சென்று ஆய்வு செய்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தோடு ஒப்பிட்டு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார்கள். ஆனா என்னன்னா, உலக நாடுகள் முழுவதும் சுற்றி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர்கள் அன்றைக்கே தமிழ்நாடு முற்போக்கான மாநிலமாக இருந்தது, அன்றைக்கே தமிழ்நாட்டில் தான் கம்யூனல் ஜீவோ இருந்தது, அன்றைக்கே தமிழ்நாட்டில் தான் பார்ப்பனர் தொடங்கி அனைத்து மக்களுக்கும் விகிதாச்சார அடிப்படையில இடஒதுக்கீடு இருந்தது. அந்த இடஒதுக்கீடின் விளைவாக கல்வி இங்கே கொடுக்கப்பட்டது, கல்வி படித்ததன் விளைவாக வேலை வாய்ப்பு இங்கே கிடைத்தது, வேலை வாய்ப்பு கிடைத்ததன் விளைவாக இங்கே பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்ற சிந்தனை, என்ற மறுமலர்ச்சி, என்ற புரட்சி இங்கே தொடங்கியது. அப்ப தமிழ்நாட்டை ஆய்வு செய்து அவர்கள் ஒருவேளை அதில் பல சரத்துகளை இணைத்திருந்தால் பெரியார் பின்னாட்களிலே இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இடைசருகல்களை அம்பேத்கருக்கு தெரியாமல் அல்லது அம்பேத்கர் இருந்தாலுமே அவரை விட அன்றைக்கு ஆதிக்கத்திலே, அது சமூகமோ அரசியல் ரீதியாகவோ ஆதிக்கத்தில் இருந்த பார்ப்பனர்களால் தீட்டப்பட்ட சதியான சில சரத்துகளை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்திலே ஒருபோதும் பெரியாரியலாளர்கள் அம்பேத்கர் இருந்ததால் தான் குறைந்தபட்ச நீதியாக அரசியல் சட்டத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை மறுக்கவே முடியாது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அந்த பிரிவை, அந்த சரத்தை அம்பேத்கர் இல்லாமல் வேறு யார் அந்த இடத்தில் இருந்தாலும் இணைத்திருக்க முடியாது. இது எல்லாம் புரிந்து கொண்ட பெரியார் தான் சட்டத்தை கொளுத்துன்னு பெரியார் சொல்லல, இந்த பிரிவுகளை திருத்தி அமைக்க வேண்டும், இந்த பிரிவுகள் திருத்தப்பட வேண்டும். பெரியார் கேட்டது அமெண்ட்மெண்ட், பெரியார் சொன்னது கொளுத்த சொல்லல, அமெண்ட்மெண்ட் தான் பெரியார் கேட்டாரு. அதுவும் சரத்துகளை சொல்றாரு. பிரிவு 13, பிரிவு 25, சரத்து 26, சரத்து 29, பிரிவு 1, 2, 368 இந்த சரத்துகளை எல்லாம் மாற்றி அமையுங்கள், திருத்தி அமையுங்கள் என்று பெரியார் சொல்லுகிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்துல என்ன பண்ண முடியும் அதிகபட்சமா அப்படின்னு சொன்னா, என் தரப்புக்காக வாதாட முடியும், என் தரப்பின் பக்கம் இருக்கக்கூடிய சரிகளை, எங்க பக்கம் இந்த நியாயம்லாம் இருக்கு, நியாயங்களை எடுத்துரைக்க முடியும். ஆனால் அதற்கு மேல் நீதி வழங்கக்கூடிய இடத்தில் நீதிபதி தான் இருப்பார். ஆனால் பெரும்பாலும் நீதிமன்றங்களில் நீதியை தவிர அனைத்தும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிதான் அன்றைக்கு பெரியார் யார்கிட்ட நீதி கேட்கிறாருன்னா அரசாங்கத்துக்கிட்ட நீதி கேட்கிறாரு. ரொம்ப எளிமையா கேட்கிறாரு. பெரியார் இவ்வளவு எல்லாம் பேசல. இது ஒரு சுதந்திர நாடு, சுதந்திர நாட்டுல பார்ப்பானும் பஞ்சமனும் இருக்கலாமா? இங்க பிராமணன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா அது என்ன சொல்லுது, என்ன அர்த்தம்னா சூத்திரன்னு ஒருத்தன் இருக்கான்னு சொல்லுது.
எங்களுடைய சட்டத்தில் பிராமணால் என்ற சொல் இருக்கக்கூடாது என்று பெரியார் பேசுறார். இத பேசிக்கிட்டு இருக்கப்போ பெரியாருக்கு வந்த நெருக்கடிகள் என்ன, அதை ஒரு வழக்கறிஞராக இருந்து பெரியார் எப்படி எதிர்கொண்டார் அப்படின்னா, அன்றைய பிரதமர் நேரு 13ஆம் தேதி எங்க வராருன்னா 1957ல திருச்சிக்கு வராரு. திருச்சிக்கு வரப்போ இவர் என்ன சொல்லிடுறாரு, அதற்கு அடுத்த நாள் திருச்சி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் பெரியாருக்கு எதிரான வழக்குக்கு தீர்ப்பு. ஆனா இவர் 12ஆம் தேதி வந்து நேரு என்ன பேசிட்டு போயிடுறாருன்னா, இந்த மாதிரி திராவிடர் கழகத்துக்காரவங்களும் இல்ல திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்களும் அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்தால், அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசினால், இந்த சட்டத்திற்கு அடிபணிந்து எங்களுக்கு அடிபணிந்து இருந்ததா இருங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க மூட்டை முடிச்ச எடுத்துக்கிட்டு கிளம்பலாம், உங்களை நாங்க ஜெயில போடுவோம், பைத்தியக்காரத்தனமா இருக்கு பெரியாருடைய பேச்சு என்று நேரு பேசுகிறார். 12ஆம் தேதி நேரு பேசுகிறார். 14ஆம் தேதி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் பெரியாருக்கு எதிரான வழக்குக்கு தீர்ப்பு. இடையில் ஒரு நாள் தான் இருக்கு. அந்த ஒரு நாள்ல பெரியார் என்ன பண்றாருன்னா, தொலைபேசியிலேயே அழைத்து சென்னையில ஒரு கூட்டம் போடுங்கன்றாரு. அந்த சென்னை கூட்டத்தில் பெரியார் பேசிய செய்திதான் எப்படி இந்த சமூகத்திற்காக பெரியார் உழைத்தார் என்பதற்கான செய்தி. பெரியார் பேசுறாரு, நேரு வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, ஜெயில தூக்கி பெரியார போடுங்க, தீக்காக்காரவங்க எல்லாம் சட்டத்தை மதிச்சு இருந்தா இரு, இல்லைன்னா மூட்டை முடிச்சு போட்டு கிளப்பி எடுத்துட்டு போயிடுன்னு சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்ன? பெரியார் கேட்டது, நான் சூத்திரனா இருக்க முடியாது, என் சகோதரன் சூத்திரனா இருக்க முடியாது, இந்த பிரிவுகளை திருத்து, இததான் பெரியார் கேட்டார். அப்ப நீங்க இதை திருத்த முடியாது, இதுக்கு அடிப்படைச்சுதான் நீங்க இருக்கணும்னு சொன்னா, நேருவினுடைய வாதம் என்பது, நேருவினுடைய வார்த்தை என்பது, சூத்திரனாக வேசி மகனாக இருந்தால் இந்தியாவுக்குள் இரு, இல்லை என்றால் மூட்டை முடிச்சை எடுத்துக்கொண்டு கிளம்பி போன்னு சொன்னா, என்னை மட்டும் நேரு சூத்திரனாக இருன்னு சொல்லல, காமராஜரையும் சொல்லுகிறார், மந்திரி சபையில் இருக்கக்கூடியவர்களையும் சொல்லுகிறார், பார்லிமெண்டில் இருக்கக்கூடியவர்களுடைய பாட்டன் முப்பாட்டனையும் சேர்த்துதான் சொல்லுகிறார். இதை கண்டு கூட, இதை கேட்டு கூட தமிழர்களுக்கு மான உணர்வு வரலன்னு சொன்னா உங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு பெரியார் கேட்கிறார். ரெண்டாவது பெரியார் என்ன கேட்கிறாருன்னா, எப்படி ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் போயிட்டு வளவலன்னு பேச முடியாது. நான் உங்ககிட்ட 1 மணி நேரம் பேசினாலும் நீங்க கேட்பீங்க. ஆனா நீதிமன்றத்துல போய் 1 நிமிஷத்துக்கு மேல போய் பெர்மிஷன் வாங்கி அப்பியர் ஆகி எதுவுமே பேச முடியாது. ஆர்குமெண்ட் டைம் கொடுப்பாங்க. அதுவும் நீதிபதிக்கு எப்ப வரைக்கும் கேட்க முடியுதோ அப்ப வரைக்கும் தான் கேட்க முடியும். அத பெரியார் இந்த எப்படி கையாளுறாருன்னா, நீளமா பெரியார் பேசல. இந்த செய்தியை ஒரே வார்த்தையில் சொல்றாரு. யார் வந்து யார மூட்டை முடிச்சு எடுத்துட்டு வெளியே போக சொல்றது, உனக்கு சரித்திரம் தெரியுமா என்று கேட்டுவிட்டு பெரியார் சொல்றாரு, பெண் பார்ப்பதற்கு ஒரு பிச்சைக்காரன் வரான்னு சொன்னா, பிச்சை எடுப்பதற்கு ஒரு பிச்சைக்காரன் வரான்னு சொன்னா, பிச்சை எடுத்த பிச்சைக்காரனே பெண்ணுக்கு மாப்பிள்ளையாவது போல்தான் நீங்க இங்க இருக்கீங்க. நீங்க இங்க வந்து நான் உங்களெல்லாம் துரத்தலான்னு பார்த்தா நீ என்ன வெளியே போக சொல்றியா பெரியார் கேட்கிறாரு. இதுல இருக்கக்கூடிய மறைமுக பொருள் என்னன்னா, நேருவுக்கு சரித்திரம் தெரியுமா? ஆரியர்கள் இங்கு வந்தவர்கள், திராவிடர்கள் இங்கு இருந்தவர்கள், பூர்வக்குடிகள். அப்ப நான் தான் என்னுடைய வீட்டுக்குள்ள ஒருத்தர் வராரு, ஒரு 3வது ஆள் வராருன்னா அவரை விரட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. அப்ப பார்ப்பனர்களை விரட்ட வேண்டும், பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தை விரட்ட வேண்டும்னு நான் பேசிக்கிட்டு இருந்தா, நீ எப்படி இங்க வழிபோக்கனா வந்தியோ, பிச்சை எடுக்க வந்தவன் பெண்ணை திருமணம் செய்து கொள்வது போல் வழிபோக்கனாக வந்த நீ என்னை, எங்களுடைய நாட்டை ஆண்டு கொண்டு என்னை வெளியே போக சொல்லுவியா? இதை பார்த்த பிறகு கூட தமிழர்களுக்கு மான உணர்வு வரவில்லையா என்று பெரியார் பேசுகிறார். ஆனா இது எல்லாமே பெரியார் பேசுறப்ப கூட ஒரு செய்தியில் பெரியார் உறுதியா இருந்தார். என்ன உறுதின்னு சொன்னா, நான் ஜெயிலுக்கு போவேன், எனக்கு 2 வருஷம் தண்டனை கொடுக்கலாம், 3 வருஷம் தண்டனை கொடுக்கலாம், ஏன்னா வெளியவே வர முடியாத அளவிற்கு எனக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஆனால் என்ன கொடுத்தாலும் சரி, உயிரே போனாலும் சரி, என்னுடைய மக்களுக்காக இறுதி மூச்சு வரை. ஏன்னா அவங்க பேச மாட்டாங்க, அவங்களுக்கு கடவுள் என்ற தடை இருக்கிறது, அவங்களுக்கு மதம் என்ற தடை இருக்கு, அவங்களுக்கு புராண இதிகாசம்ன்ற தடை இருக்கு, அவங்களுக்கு பக்தி என்ற பயம் என்ற தடை இருக்கு. அவங்களுக்கு எல்லாத்தையும் மீறி நம்ம ஏதாவது கேள்வி கேட்டா நம்மளை அடக்கி ஒடுக்கி விடுவார்களோ என்ற பயம் இருக்கிறது. ஆனால் பெரியாருக்கு அந்த எந்த பயமும் இல்லாதனால பெரியார் ஒரு செய்தியில் உறுதியாக இருக்கிறார். நீ பேச வேண்டாம், உனக்காக நான் பேசிக்கிறேன், உனக்காக நான் வாதாடிக்கிறேன்,
ஆனால் எப்படி வாதாடுவேன் என்று சொன்னால், இறுதி மூச்சு வரை ஜாதியை ஒழிப்பதற்கு வாதாடுவேன் என்ற உறுதியில் பெரியார் இருந்தார். அந்த சட்ட எரிப்பினுடைய நீட்சியாக என்ன இருக்கிறது, இன்று என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளை திருத்த வேண்டும் என்பது இன்றைக்கு வரை நம்முடைய கோரிக்கை. அதிலும் குறிப்பாக ஆர்டிகிள் 17 அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்ட், தீண்டாமை ஒழிக்கப்பட்டது என்ற இடத்தில் ஜாதி ஒழிக்கப்பட்டது என்று திருத்தம் வர வேண்டும் என்கின்ற வரை இன்றைக்கு திராவிடர் கழகத்தினுடைய கோரிக்கையும் அதுதான். ஆனால் எந்த இடத்தில் நாம் பிஜேபி RSSக்கு எதிராக நிற்கிறோம்னு சொன்னா, சட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையற்ற, நமக்கு இடைஞ்சல் தரக்கூடிய, ஜாதியை பாதுகாக்கக்கூடிய பிரிவுகள் திருத்தப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நீங்கள் மனு தர்மத்தை தூக்கி பிடித்தால் நாங்கள் சட்டத்தை தூக்கி பிடிப்போம். சட்டத்தில் தான் ஜஸ்டிஸ் இருக்கிறது, நீதி இருக்கிறது. சட்டத்தில் தான் ஈக்குவாலிட்டி, சமத்துவம் இருக்கிறது. சட்டத்தில் தான் லிபர்ட்டி, சுதந்திரம் இருக்கிறது. சட்டத்தில் தான் ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் இருக்கிறது. எனவே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிப்பதும் நாங்கள் தான், அதில் இருக்கக்கூடிய ஜாதியை பாதுகாக்கக்கூடிய பிரிவுகளை திருத்தி அமைக்க சொல்வதும் நாங்கள் தான் என்ற இந்த சிந்தனை இன்றைக்கு பிஜேபி RSSக்கு எதிராக நம்மை போன்றவர்கள் பேசுறோம்னு சொன்னா, அதற்கான விதையை, அடித்தளத்தை இட்டது தந்தை பெரியார். அந்த அடித்தளத்தை பெரியார் சாதாரணமா கட்டமைக்கல. ஏன்னா இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்னா, எந்த பெரியார் அவங்களுக்காக பேசினாரோ அந்த பெரியாரை இன்றைக்கு மீம் கண்டென்ட்டா மாற்றக்கூடிய அளவுக்கு தான் இவருடைய சிந்தனை. அது அவர்களுடைய குறைபாடு கிடையாது, முன்னோர்களுடைய குறைபாடு. ஏன்னா இந்த முன்னோர்கள் எப்படின்னா, பழம்பெருமை பேசி நாங்கெல்லாம் அப்படி இருந்தவங்க, நாங்கெல்லாம் இப்படி இருந்தவங்க, சோழர்கள் காலத்துல நாங்க அப்படி இருந்தவங்க, வீர சைவர்கள், வீர சோழர்கள், அப்படி இப்படின்னு பெருமை பேசி ஏண்டா பள்ளிக்கூடத்தை ஒரு மன்னன் கூட கட்டல என்ற கேள்வியை பெரியார் கேட்டுதான் இவங்களுக்கு புரிஞ்சுச்சு. அதுவரைக்கும் மன்னர்களை பற்றி பெருமை பேசியவர்கள், இன்றைக்கும் பேசக்கூடியவர்கள், பெரியார் என்ற ஒரு சமூக வழக்கறிஞர் அந்த கேள்வியை கேட்கலனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப அந்த ஜாதி என்பது எவ்வளவு கொடூரமானது, இன்றைக்கும் கொடூரமானதுன்னு கேட்டா, சக மனிதனை விலக்கி பார்க்க வைப்பது. இப்ப நம்ம எல்லாரும் இருக்கோம், நான் பேசுகிற போது மதிவதனி என்ன பேசுறாங்கன்னு தான் நம்ம காதுல விழுமே தவிர, மதிவதனி இந்த ஆளா இருப்பாங்களோ, மதிவதனி அந்த ஆளா இருப்பாங்களோ, மதிவதனி நம்ம ஆளா இருப்பாங்களோ என்ற சிந்தனை நமக்கு ஓடாது. ஆனால் இதுவே ஒரு பொது சமூகத்தில் நம்ம போய் பேசுறோம்னு சொன்னா, ஒரு வீதியில் நின்று பேசுறோம்னு சொன்னா, முதல்ல என்கிட்ட கேட்பாங்க. என்கிட்ட நிறைய பேர் எப்படின்னா சுத்தி வளைச்சு கேட்பாங்க, எந்த ஊர்மா, ஊர் பேரை சொன்ன உடனே அந்த ஊர்ல எங்கம்மா அப்படின்வாங்க. எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, நான் எந்த அளவுக்கு ஜாதி ஒழிப்பு தீவிரமா இருக்கணும்னா, பெரியார் அளவுக்கு ஜாதி ஒழிப்பு தீவிரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆள். அதனால நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், நான் கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல இருக்கும், எங்க அம்மா ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றனால உங்களால அந்த கவர்மெண்ட் குவார்டர்ஸ் வச்சு ஜாதி கண்டுபிடிக்க முடியாது என்பதை நான் சொல்லியிருக்கேன். இதை எதற்காக சொல்றேன்னா, 2022 ஜாதி இவ்வளவு இறுக்கமாக இருக்கிறது, அந்த ஜாதி சட்டத்திற்குள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற புரிதல் நமக்கு இல்லாத போது 1957 பெரியார் எப்படி சண்டை போட்டிருப்பாரு, எந்த அளவுக்கு சண்டை போட்டிருப்பாரு, யாரையெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னா, மந்திரி சபையை எதிர்த்து பெரியார் சண்டை போட்டார். அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி. அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு என்பது மதராஸ் மாகாணத்திலே காமராஜருடைய ஆட்சி. பெரியார் எப்படி உறுதியா இருக்காருன்னு சொன்னா, என்னனாலும் நடக்கட்டும், நம்மள ஜெயில போடட்டும், தூக்கு தண்டனை கொடுக்கட்டும், ஆனால் ஒருபோதும் யாரும் காமராஜருக்கு எதிராக பேசிவிடவே கூடாது என்று பெரியார் உறுதியா சொன்னார். இது எப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வருமா? முதல்வர் இன்றைக்கு எத்தனையோ நல்ல திட்டங்களை கொடுக்கிறாரு. முதல்வர் இன்றைக்கு சமூக நீதி காத்த சரித்திர நாயகர் திராவிடர் கழக தலைவர் அவர்கள் அவரை பாராட்டுறாரு. பெரியார் பன்னாட்டு அமைப்பு சமூக நீதி விருதை அவருக்கு தராங்க. இதெல்லாம் நடந்தா கூட எப்படா ஒரு செய்தி வரும் இந்த அரசை விமர்சிப்பதற்கு என்று நினைக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் தான் என்ன நடந்தாலும் சரி, இந்த மக்களுக்கு கல்வி வாய்ப்பை கொடுத்த காமராஜரை திட்டிடாதீங்க, இந்த மக்களுக்கு கல்வி வாய்ப்பை கொடுக்க இருக்கக்கூடிய காமராஜரை திட்டிடாதீங்க, குறைந்தது 10 ஆண்டுகளுக்கு காமராஜருடைய ஆட்சியை இறுக பற்றி கொள்ளுங்கள் என்று பெரியார் பேசுறாரு. 57க்கு முன்னாடி இத பெரியார் பேசினார்னா சரி, ஆனால் 57 ஜாதி ஒழிப்பு போராட்டத்திலே திராவிடர் கழகம் கொடுத்த விலை
10,000 தோழர்கள் கொளுத்துனாங்க சட்டத்தை, 3000 பேர் கைதானாங்க, 18 பேர் சிறையில் மாண்டார்கள். சாதாரண உயிரிழப்பு கிடையாது. கர்ப்பிணி பெண்கள் உட்பட, திருமணமானவர்கள் உட்பட, கண் தெரியாதவர்கள், காது கேட்காதவர்கள், கால் சரியாக நடக்க முடியாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று எல்லாருமே ஜெயிலுக்கு போனாங்க. கொஞ்ச நஞ்ச சித்திரவதை இல்ல, வாழ்க்கையே போச்சு. போகிற போது குடும்பத்தோடு போனவர்கள் வந்து பார்த்தப்ப குடும்பம் இல்ல. போகிற போது மிகப்பெரிய பணக்காரராக போனவங்க வெளியே வந்து பார்த்தப்ப மிகப்பெரிய வறுமையில் வாடினார்கள். ஆனா இதற்கு பிறகு கூட தன்னுடைய தோழர்கள், தொண்டர்கள் ஜாதியை ஒழிக்க இத்தனை அவஸ்தைப்பட்ட பிறகு கூட பெரியார் காமராஜரை ஆதரித்தார். அதுக்கு என்ன காரணம்னா, காமராஜரை பெரியார் அவ்வளவு ஆதரித்ததற்கு காரணம் என்னன்னா, இந்த சமூகத்தை பெரியார் அவ்வளவு நேசிச்சார். எல்லாருமே காமராஜரை பற்றி பேசுகிறப்ப ஒன்ன பேசுவோம், காமராஜருடைய எளிமையை. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பிடிக்காதவங்க கூட இருப்பாங்க, காமராஜரை பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா காமராஜருடைய எளிமையை தான் எல்லாரும் பேசுவாங்க. அவர்கிட்ட இவ்வளவு செட்டு துணிதான் இருந்துச்சு, அவர் இவ்வளவு எளிமையா இருப்பாரு, கதராடை தான் போட்டுப்பாரு, கார்ல கூட வரமாட்டாரு, நடந்து வருவாரு. ஆனால் ஒருபோதும் பெரியார், நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், காமராஜர் மறைந்த போது காமராஜருடைய இரங்கல் குறிப்பில் கூட பெரியார் அவருடைய எளிமையை பற்றி ஆகாவும் பேசல. ஏன்னா பெரியார் ஒரு யதார்த்தமான மனிதர். பெரியாருக்கு தெரியும் எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பிஜேபியில கூட பூமாதாவுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, செருப்பு போட மாட்டேன்றவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப பெரியாருக்கு தெரியும், நீ பூமாதாவுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு செருப்பு போட மாட்டப்பா, ஆனா இந்த நாட்டுல வாழக்கூடிய மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் தருவ. எனவே எளிமை என்பது பெரியாருடைய கிரைட்டீரியாவே கிடையாது ஒருவரை நிர்ணயிப்பது. பெரியாருக்கு எது கிரைட்டீரியாவா இருந்துச்சுன்னா, எளிமை என்ற தன்மை மாறலாம், எளிமை என்ற உணர்வு மாறலாம். ஆனால் காமராஜர் செய்த அந்த கல்வி புரட்சியை, இந்த மக்களுக்கு கொடுத்த அந்த அறிவு விடுதலையை தான் பெரியார் விரும்பினார். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நீதிபதியை எப்படி பேசி சரி செய்வதுன்னு பார்ப்பாங்க. என்ன வழக்கானாலும் இருக்கலாம், இந்த நீதிபதிட்ட இந்த கருத்தை தான் சொல்லணும், இந்த நீதிபதிட்ட இந்த கருத்தை தான் சொல்லணும். ஆனால் பெரியார் எந்த நீதிபதியா இருந்தாலும் சரி, கருத்து ஒண்ணுதான். நீ மக்களுக்கு நல்லது செய்யறியா, என் மக்களுக்கு படிப்பு தெரியா, என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு தெரியா, என் மக்களுடைய சாதி ஒழிவதற்காக திட்டம் தெரியா, என் மக்களுடைய மான உணர்ச்சிக்காக நீ பாடுபடுறியா, உனக்கு நான் சர்டிபிகேட் தரேன். ஆனால் அதே நேரத்தில் நீ இது எல்லாத்தையும் தூக்கி பிடிக்கக்கூடிய இடத்தில் இருந்தால், நீ கதர் சட்டை போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, காவி சட்டை போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, உன்னை எதிர்த்தே தீருவேன் என்ற சமூக வழக்கறிஞராக பெரியார் நின்றார். அதனுடைய நீட்சிதான் இன்றைக்கு பெரியார் மறைந்து 50 வருடங்களை தொடக்கூடிய நிலையிலும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மறைந்து இத்தனை ஆண்டுகள் கழித்தும், அம்பேத்கரால் இயற்றப்பட்ட, அம்பேத்கரை விட்டால் இதை எழுதுவதற்கு மிகப்பெரிய உடம்பெல்லாம் மூளை கொண்ட பார்ப்பனர்களால் முடியாது என்ற அம்பேத்கரை இந்த பார்ப்பனர்கள் உதவியை நாடினார்கள். அம்பேத்கர் அந்த குழுவில் இருந்ததால் நம்மால் இந்த அளவிற்கு இந்த சட்டத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு சமத்துவ சிந்தனையை பேச முடிகிறது. ஆனால் அதே சட்டத்தில் சிக்கல் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய சமூக வழக்கறிஞராக பெரியார் அன்றைக்கும் இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார், தலைமுறை கடந்தும் இருப்பார். காரணம், அவர் சமூக வழக்கறிஞர் மட்டுமல்ல, சமூக மருத்துவரும் தந்தை பெரியார் தான், சமூக பொறியாளரும் தந்தை பெரியார் தான். காரணம், இந்த சமூகத்தை செதுக்கினார் பெரியார். இப்படிதான் இருக்கணும் என்று கட்டமைத்த சமூக பொறியாளரும் பெரியார் தான். இந்த சமூகத்திற்கு பிரச்சனை, ஜாதி என்ற நோய் வந்த போது அதற்கு எதிராக மருந்தை, தடுப்பூசியை போட்ட சமூக மருத்துவரும் தந்தை பெரியார் தான். இந்த சமூகத்தில் நோய் குணமாகலாம், இந்த கட்டமைப்பு மாறலாம், ஆனால் இது என்ன மாறினாலும் எங்களால பேச முடியலையே, எங்களுடைய குரல் வெளியே வரலையே என்று கேட்ட குரலற்ற மக்களின் சமூக வழக்கறிஞராகவும் பெரியார் தான் இருந்தார். அந்த சமூக வழக்கறிஞருக்கும் சட்ட நிபுணத்துவத்தில் இருந்த சமூக வழக்கறிஞரான புரட்சியாளர் அம்பேத்கர் இருவருக்கும் அவருடைய நினைவு நாளிலே ஜாதியை ஒழிப்போம், ஒழித்தே தீர்வோம் என்ற உறுதிமொழியோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.